குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம இது வரைக்கும் தாராளமயமாக்கல் பார்த்தோம். அது லிபரலைசேஷன் பாலிசி பார்த்தோம். இப்போ இன்னைக்கு மீனிங் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரைவேட்டிசேஷன், தனியார் மயமாக்கலின் பொருள் மற்றும் உருவாக்கம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ரைவேட்டிசேஷன் இஸ் த இன்சிடென்ட்ஸ் ஆர் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஓனர்ஷிப் ஆஃப் அ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஏஜென்சி ஆர் பப்ளிக் சர்வீஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் டு த ப்ரைவேட் செக்டார். அதாவது தனியார் மயமாக்கல் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களின் உரிமைகளை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றித்தரும் நிகழ்வு அல்லது கொள்கையை குறிக்கிறது தான் ப்ரைவேட்டிசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து ஃப்ரம் த கவர்மெண்ட் டு private செக்டாருக்கு மாற்றி கொடுக்கக்கூடியது. Simply speaking, the privatization means permitting the private sector to set up industries which were previously reserved for the public sector. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது வந்து பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைக்கு மாற்ற அனுமதி அளிக்கிறது. சரியா? எல்லாமே கவர்மெண்ட்டே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தனியார் துறைக்கும் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பொதுத்துறைக்குன்னு ஒதுக்கப்பட்டதை தனியார் துறைக்கு மாற்ற அனுமதி அளிக்கிறது தான் ப்ரைவேட்டிசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் திஸ் பாலிசி மெனி பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ஆர் சோல்டு டு ப்ரைவேட் செக்டார். இந்த மாதிரி இந்த இதில் கொள்கையின் கீழே வந்து பல பொதுத்துறை அலகுகள் வந்து தனியார் துறைக்கு விற்கப்பட்ட அப்போ அரசியல் குறுக்கீடு காரணமாக நிர்வாகமே சீர்கேடு. இப்போ இதில் வந்து ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு பார்க்குறப்ப the main reason for privatization was the PSUs were running in losses due to mismanagement and political interference. இந்த வந்து அரசியல் குறுக்கீடு காரணமாக நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டு பொதுத்துறை ஏன்னா பொதுத்துறை அப்படின்னு பார்க்கப்ப கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். கவர்மெண்ட் கிட்டேருந்து உடனே பதில் வராது. அப்போ தன்னிச்சையாக அவங்களால முடிவெடுக்க முடியாமல் முடங்கி போனதும் பொதுத்துறையின் உற்பத்தி திறன் நலிவடைந்தும் பொதுத்துறையில் நட்டம் பல மடங்கு பெரியதும் தனியார் மயமாக்கலுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. நிறையா தொழில்கள் வந்து பொதுத்துறையிலிருந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன காரணம்னா எல்லாமே கவர்மெண்ட்டால் பார்க்க முடியல. To increase competition and efficiency, privatization of PSU was inevitable. நிறைய காம்படிஷன் வருது. இங்கே நிறைய தொழில்கள் நலிவடைஞ்சிட்டு போகுது பொதுத்துறை தொழில்கள்லாம். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணலாம், எப்படி அதெல்லாம் மேம்படுத்த முடியும் அப்படின்னா அப்போ அப்படியே அதை வந்து நம்ம ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்போ ப்ரைவேட் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும். அவங்க தொழிலில் அதிக பணம் போட்டு கூட அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ இந்த காம்படிஷனை சரி பண்ணணும் அப்படின்னா அது ப்ரைவேட் செக்டார், அது தவிர்க்க முடியாததாக ஆயிடுச்சு. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் ரீசென்ட்லி ப்ரைவேட்டலைஸ்டு ஆர் as follows. இப்போ தனியார் மயமாக்கப்பட்ட சில நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பாருங்க, பால்கோ பாரத் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் HEZL, then Indian Petrochemicals Corporation Limited, Petrochemical கார்பரேஷன் IPCL, இதெல்லாம் இப்போ வந்து ப்ரைவேட். முதல்ல பொதுத்துறையில் இருந்தது கவர்மெண்ட் செக்டாராக பப்ளிக் செக்டாராக இருந்து இப்போ ப்ரைவேட் செக்டாராக மாறியிருக்காங்க. மாருதி உத்யோக் லிமிடெட், தென் மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட், India Scooters Limited, the first ever company privatized in India. இந்தியாவில் முதல் தனியார் நிறுவனமாக மாற்றப்பட்டது இந்தியன் ஸ்கூட்டர் லிமிடெட். அண்டர்லைன் பண்ணி படிங்க, ஒன் வேர்டில் கேட்கலாம். ஓகேயா? இந்தியா ஸ்கூட்டர் டேஷ் இஸ் த ஃபஸ்ட் privatized company in India அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட், இந்தியன் ஸ்கூட்டர் லிமிடெட் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் முதல்ல தனியார் நிறுவனமாக மாற்றப்பட்டது. ஓகேயா? அடுத்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டிசேஷன், தனியார் மயமாக்கலின் உருவாக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப கான்ட்ராக்ஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ், பொதுத்துறையை ஒடுக்குதல் அல்லது அதன் ஆதிக்கத்தை குறைத்தல். The number of industries reserved for public sector was reduced from 17 to only 8 industries. ஓகேயா? பப்ளிக் செக்டாருக்கு அப்படின்னா 1956 இருந்த கொள்கைப்படி 17 தொழில்கள் வந்து பொதுத்துறைக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் 17லேருந்து 8 குறைந்த தொழிற்சாலைகளில் பின்வரும் தொழில்கள் உள்ளடங்கும். 8 தொழில்களாக குறைச்சிட்டாங்க. அப்போ மீதி 9 தொழில்களும் எங்கே போயிருக்கு அப்படின்னா ப்ரைவேட் செக்டார் கிட்ட. பாருங்கள், இப்போ கவர்மெண்ட்டை பொதுத்துறை கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன்,
ஆர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது? ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள். இத வந்து பிரைவேட் செக்டார்ட்ட குடுக்க முடியாது இல்லையா? தென் அட்டாமிக் எனர்ஜி, அணுசக்தி, கோல் அண்ட் லிக்னைட், நிலக்கரி, மினரல் ஆயில்ஸ், நிலக்கரி மற்றும் லிக்னைட், கனிம எண்ணெய்கள், தென் மைனிங் ஆஃப் ஓர்ஸ், சுரங்கங்கள், மைனிங் ஆஃப் காப்பர், தாதுக்கள், தாமிரம், அதே மாரி லிட்டு, ஜிங்க்கு, துத்தநாகம் இதெல்லாம். மினரல்ஸ் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி அண்ட் ரயில்வேஸ், அதே மாரி அணுசக்தி மற்றும் ரயில்வேக்கான கனிம பொருட்கள். இதெல்லாம் வந்து முக்கியமான தொழில்கள் எல்லாமே பொதுத்துறை கிட்ட தான் இருக்கு. Currently, only atomic energy, defense and railways are government monopoly industries, that is public sector industries in the country. இப்போ வந்து அணுசக்தி துறை, பாதுகாப்பு துறை, தீர்ப்பு பாதை துறை மட்டும்தான் அரசின் முன்னுரிமை துறைகளா செயல்பட்டு வருது. அதாவது பொதுத்துறையில இயங்கி வரக்கூடியது இதெல்லாம். அட்டாமிக் எல்லாம் வந்து குடுக்க முடியாது வெளியில. அதனால டிஃபென்ஸ், அட்டாமிக் அதெல்லாம் தனியார்கிட்ட குடுக்க முடியாது. தென் சேல்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் டு பிரைவேட் செக்டார். பொதுத்துறையின் பங்குகளை தனியார் துறைக்கு விற்றல். Indian government started selling shares to public sector units to public and financial institution. Now the இந்திய அரசு பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் பங்குகளை தனியார் துறைக்கு விற்பனை செய்ய தொடங்கியது இந்தியன் கவர்மெண்ட். Now the private sector will acquire ownership of these PSUs. The share of private sector has increased from 45% to 55% in the year 2011 and after. உரிமையை பெற இப்போ வந்து தனியார் துறையின் இந்த உரிமையை பெறும் பங்குகள் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு 45%லேருந்து 55% அதிகரித்துள்ளது. நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் படிக்கிறப்ப 51%க்கு மேலே ஷேர் கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், 2011க்கு அப்புறம் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து 45% தான் அந்த கவர்மெண்ட் கம்பெனியோட ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. 2011 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55%. அப்போ 55% வந்து ஒரு தனியார் நிறுவனம் கவர்மெண்ட்டோட ஷேர்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களும் அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி தான் இல்லையா? தென் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம். Memorandum of Understanding system was introduced in 1991 to raise the productivity and performance of PSUs. இது பொதுத்துறை நிறுவனங்களின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனை உயர்த்துவதற்கு 1991ல் புரிந்துணர்வு ஒப்பந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. புரிந்துணர்வு ஒப்பந்த முறை, Memorandum of Understanding. It strengthens the relationship between PSUs and administrative departments. இது வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் நிர்வாகத்துறைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துவதற்காக பெரிதும் உதவியது. The main work of Memorandum of Understanding is to judge the public sector units and level their performance. இது எதுக்காக அப்படின்னா, இதனோட தலையாய நோக்கம் என்ன அப்படி எதுக்காக இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குவதோடு அவற்றின் செயல்திறனை சிறம்பட அளவிட்டு மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஓகே. தென் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன் PSUs, பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடுகளை விலக்கிக் கொள்ளுதல். The government has stated the process of disinvestment in those PSUs which had been running into loss. சரியா? தொடர்ந்து நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொதுத்துறைகளின் முதலீடுகளை தனியாருக்கு விற்கும் செயலை அரசு மேற்கொள்வது பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடுகளை விலக்கிக் கொள்ளுதல். ஏன்னா தொடர்ந்து நட்டத்திலேயே போயிட்டு இருக்கு அந்த பப்ளிக் செக்டர் கம்பெனி அப்படிங்கிறப்ப, பப்ளிக் செக்டர் யூனிட் வந்து தொடர்ந்து நட்டத்திலேயே இருக்கு அப்படின்னா அப்போ அது வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ அதை வந்து பிரைவேட் செக்டாருக்கு கொடுத்துலாம், அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து நட்டத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த பொதுத்துறையின் முதலீடுகளை வந்து தனியாருக்கு விற்பனை செய்யறதுக்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடு தான் என்னன்னு சொல்றாங்க? பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடுகளை விலக்கிக் கொள்ளுதல். ஓகே, that it means that government has been selling out these industries to private sector. So disinvestment is a system of privatizing government industry enterprises. Okay, disinvestment, முதலீடுகளை விலக்கிக் கொள்ளுதல். முதலீடு போட்டிருக்காங்க ஆனால் தொடர்ந்து நட்டமே வருது, கவர்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து தனியார் துறைக்கு ப்ரைவேட் செக்டார்ட்ட கொடுக்கறது தான் விலக்கிக் கொள்ளுதல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து அதனோட உருவாக்கத்தை பற்றி பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்? தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல். ஓகே, ரெண்டும் பார்த்துருக்கோம்.
எல்பிஜி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், அதுக்கப்புறம் குளோபலைசேஷன், எல்பிஜி. Clear, children? Thank you.